தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/8/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மக்களினங்கள் என்று பிரித்தெடுத்தேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீங்கள் என்னுடையவர்கள். நீங்கள் பிற மக்களைப் போல் அல்லாமல் நான் விரும்புகின்ற என்னுடைய விருப்பத்தின்படி என் கட்டளைகளில் வாழ வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்துள்ளேன். ஆகவே என் விருப்பப்படி வாழுங்கள், அப்பொழுது உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரி சகோதரியே, நாம் நம்முடைய இனஜன பந்துக்கள் உறவினர்கள் என்று அவர்களை பார்த்து அவர்கள் வழியை நடவாமல் கர்த்தருக்கு பிரியமான வழி நடந்து வேறுபடி பிரிக்கப்பட்ட ஜனங்கள் நாம் என்று உணர்ந்து பரிசுத்தமாக வாழ்வோம். அவர்களையும் கூடுமான மட்டும் பரிசுத்தமான வழி நடத்துவோம். அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் உம்முடைய ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் விருப்பப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கின்றோம். எங்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.